நீலாம் செத்து போக வேண்டிய ஆளுங்கிற. அவங்கள செத்து போக வேண்டிய ஆளுன்னு சொல்கிறதுக்கான உரிமை அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா? நீங்களே இங்கே ஊருக்குள்ளே உலாத்திக்கிட்டு இருக்கும்போது பொதுமக்களும் குழந்தைங்களும் ஏன் சாகணும்? ஏன் சாகணும்? அப்போ இந்த அடிப்படையான விஷயம் புரிஞ்சுக்கணுமா? நீங்கள் என் காலேஜுக்கு போகும்போது நான் கள்ளு குடிச்சிட்டு தான் போவேன்றது புரியுதுங்களா? நான் ஒத்து வந்தால் சினிமா விடுப்பேன், இல்லாட்டி கள்ளச்சாராயம் காய்ச்சி பொழைச்சிப்பேன்றது பேசியிருக்காரு பொது மேடைகளில். நீ என்ன அரசியல்வாதி? நீ என்ன தலைவன்? நீங்கள் வந்து குடிக்கிறாங்க, அதுவும் இந்த சாட்டெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கு வந்து விஜயவர்களுடைய சினிமா படத்தில் வந்து பாட்டு இருக்கான், குடிக்கிற மாதிரி பாட்டு இருக்குது, சிகரெட் ம். குடிக்கிற மாதிரி பாட்டு இருக்குன்னு அதை நீ வந்து மேடையில் பேசிக்கிட்டு இருக்க துப்பு கடத்தனமா. உங்கள் அண்ணன் சொன்னது இருக்குது, என்னது வயக்காட்டில் வேலை செஞ்சால் 500 காசும் ஒரு குவார்ட்ரு பாட்டிலும் கொடுத்தா தான் வந்து வேலையே செய்கிறாங்க. எங்கள் வயல்லையே எங்கள் அம்மா அதுவும் நானும் அப்படி தான் வாங்கி கொடுத்தோன்னாரு. அந்த காணொலியும் இருக்குது. அப்போது சினிமாவில் இருக்கிறதுக்கு இப்படி நிஜ வாழ்க்கையில் உங்கள் ஒன்றை வந்து எழுதுங்க சரக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை தாண்டி பர்சனலாக போக வேணாம்னு நினைக்கிறேன்.